வெல்கம் டு TNBS மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 46ல நம்ம என்ன பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல் 2D. ஸோ இந்த அளவியல் மென்சுரேஷன் 2D பார்ட்டில் ரொம்ப முக்கியமானது ஃபார்முலா தான். மென்சுரேஷன் 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும், இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த 2D பார்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாஸ் வரும், அதே போல் 3D பார்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாஸ் வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ரிவிஷன் டைம் நம்ம டெஸ்ட்டை அடித்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் மூலைவிட்ட நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அளவியல் கான்செப்டில் மொத்தம் ஒரு 3 ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் ட்ரை பண்ண பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் என்ன அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது என்ன ஷேப்பு, அதோட கொஸ்டின் என்ன. இப்போ சதுரத்தோட சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுக்கு தேவையான டேட்டா என்ன இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான டேட்டா ஏ வேல்யூ மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. மூணாவது ஸ்டெப்பு அவங்க கொடுத்துருக்க கிவன். இந்த கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்களா அல்லது அவங்க ஒரு டேட்டாஸ் கொடுத்து இன்டெரக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே மூளை விட்டத்தோட அளவு தானே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பக்கத்தோட அளவு கொடுக்கல. இதுதான் நீங்கள் அந்த அளவியல் பார்ட்டை எப்படி பார்க்கணும், அதாவது ஃபார்முலா பேஸில் இருக்கிறத எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த மூளை விட்டத்தோட ஃபார்முலா என்ன, A√2, அதாவது சதுரத்தோட மூலை விட்டத்துக்கு A√2 இதோட வேல்யூ தான் 20 சென்டிமீட்டர்னு இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தான் தேவை, ஏவோட வேல்யூ தேவை. அப்போ நம்ம இதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம், A√2 இதோட வேல்யூவில் நம்ம 20ங்கிறத 2 × 10ன்னு பிரிச்சுக்கலாமா, 2 × 10. இதில் 2 அப்படிங்கிறத √2 × √2 நம்ம பிரிச்சுக்கலாம், × 10. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு 20 நான் எப்படி பிரிச்சிருக்கேன், 2 × 10ன்னு பிரிச்சிருக்கேன். அடுத்து நான் 2 எப்படி பிரிச்சிருக்கேன், √2 × √2ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ எந்த ஒரு முழு நம்பரையுமே இப்போ 5ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். அப்படின்னா எப்படி பண்ணலாம், √2 × √5 × √5 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் எந்த ஒரு நம்பருமே. ஓகேவா. அதே போல் தான் இங்கே. இப்போ இந்த சைடு என்ன இருக்குது, A√2 இருக்குது. இப்போ எது கேன்சல் ஆகும், √2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், 10√2. இதுதான் ஏவோட வேல்யூ. நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 × ஏவோட வேல்யூ என்ன, 10 × √2. அப்போது ஆன்சர் 40√2 அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா. அது பக்கத்தோட அளவு 40√2 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா. ஸோ ஃபார்முலா பேஸில் இருக்கிறது இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நான் எல்லா வீடியோஸ்லையும் ஃபார்முலாஸ் கான்செப்ட் வர எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுவும் முக்கியமாக மென்சுரேஷன் 2D 3D நம்பர் சிஸ்டம். ஓகே. இந்த டாப்பிக்கில் தான் நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும். கண்டிப்பாக அதை படித்தே ஆகணும். அது படிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸில் TNBC சம்மந்தமான மேக்ஸில் 80% நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃபார்முலாக்குரியதை 80% முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மீதி உள்ள டாப்பிக்கில் அங்கங்கே ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும், இந்த அல்ஜிப்ரா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். அது மற்ற டாப்பிக்கில் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். இவ்விரு சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். மொத்தம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறது 2 சதுரம். இந்த 2 சதுரத்தோட சுற்றளவு 40 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 32 சென்டிமீட்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இது சுற்றளவோட வேல்யூ. ஓகேவா. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சதுரத்தோட பரப்பளவை வித்தியாசமாக கொண்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி இதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே போல் இதையும் பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதோட ஏரியா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஏரியாவோட வித்தியாசம்தான் 3வது சதுரத்தோட பரப்பளவு. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் அவங்க சும்மா விடலை, அதுலேயும் இந்த பரப்பளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுலேயும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3வது சதுரத்தோட சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இங்கே என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் சதுரம் அது 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்ன, இதோட சுற்றளவு. அப்போ சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 4A வேல்யூ தான் இந்த 40 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது 4Aவோட வேல்யூ இந்த 40ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 10. இது முதல் சதுரத்தோட பக்கம். இப்போ அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, இதே சுற்றளவு 4A, 2வது சதுரத்தோட சுற்றளவு 32ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ஏவோட வேல்யூ என்ன வரும், இப்போ இந்த 4 இங்கே 8 அப்படிங்கிற வரும். ஓகே. அப்போ ஏவோட வேல்யூ 8. 2 சதுரத்துக்கான பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட பரப்பளவு
இதோட பரப்பு என்ன ஏ ஸ்கொயர் தானே இதுக்கான ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது இங்கே 100, இங்கே ஏ ஸ்கொயர் தானே இதோட பரப்பளவு, அப்போது 64. இப்போ என்ன மூணாவது சதுரத்துக்கான பரப்பு, ஓகே, மூணாவது ஸ்கொயருக்கான ஏரியா வேல்யூ நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன வரும், இதோட வித்தியாசம் தானே, இதோட வித்தியாசம்தான் மூணாவது சதுரத்துக்கான பரப்பளவு. வித்தியாசம் என்ன வரும் 36, ஓகேவா. அப்போ மூணாவது சதுரத்துக்கான பரப்பளவு ஏ ஸ்கொயரோட வேல்யூ 36 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 6. இப்போ தான் அவங்க கேட்ட கொஸ்டின்கே வர்றோம். மூணாவது சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4a, ஓகே. அப்போ 4 × 6, 4 × 6 என்ன 24 சென்டிமீட்டர், ஓகேவா. அப்போது 24 சென்டிமீட்டருங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர், ஓகே. ஒர்க்கு நிறையா இருக்குது. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து, ஏன்னா சின்ன சின்ன ஃபார்முலா சின்ன நம்பர் தான், ஃபாஸ்ட்டாக நம்ம சிம்பிளை பண்ணிட்டு ஆன்சர் ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. 24 சென்டிமீட்டருங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு அரை ஹெக்டேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனில் சதுரத்தின் மூலை விட்டம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது சதுரத்தோட மூலை விட்டம் கேள்வி கேட்டதுனால இதற்கான ஃபார்முலா என்ன, a√2, ஓகே. சதுரத்தான மூலை விட்டம். இதில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, இப்போ நம்மளுக்கு ஏ வேல்யூ தெரிஞ்சால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பரப்பளவு, அதுவும் ஹெக்டேரில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மீட்டரில் இருக்குது. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹெக்டேர் 10,000 மீட்டர் ஸ்கொயர். இதில் இருந்து அரை ஹெக்டேர் அப்படின்னா அரை ஹெக்டேர் அப்படிங்கிறது இதிலேருந்து பாதி 5000, ஓகே. இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஓகேவா. இப்போது இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ ஸ்கொயர்ட் வேல்யூ தானே, பரப்பளவு தானே, ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த 5000. இதுலேருந்து ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ரூட் வேல்யூ எடுத்துக்கோமா, ரூட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா ரூட் 5000. இதை உள்ளே நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், 2 × 2500 நம்ம பிரிக்கலாம். 2 × 2500. இப்போது ரூட்டு உள்ளே தான் இருக்கும், ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். 2500 அப்படிங்கிறவங்க 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ, அதனால் நான் வெளியில் 5ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 2 0 இருக்கா, 2 0க்கு பதிலாக 1 0 எடுத்துக்கலாம். அப்போ 50ன்னு வரும். 50√2 தான் ஏவோட வேல்யூ, ஓகேவா. 50√2 தான். இனி நம்ம டேரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, என்ன வரும், மூலை விட்டம் கேட்டிருக்கனால ஃபார்முலா a√2. அப்போ ஏவோட வேல்யூ 50√2, அதுக்கப்புறம் இந்த √2, ஓகே, ஃபார்முலாவில் உள்ள √2. இப்போ √2 × √2 என்னென்னு நம்ம போடலாம், இந்த 50 நோட் பண்ணிடுறேன். √2 × √2 2 அப்படின்னு வரும். எப்படி நம்ம ஒரு முழு நம்பரை 2 பார்ட்டாக பிரிக்கலாம், √2 × √2ன்ட்டு. அப்போ இந்த √2 × √2னா ஃபைனலாக என்ன வரும், 2 தான் வரும், ஓகே. இப்போ ஆன்சர் என்ன, 50 × 2 100, ஓகேவா. ஸோ 100 சென்டிமீட்டருங்கிறதா இதோட மூலை விட்டம், 100 மீட்டர் அப்படிங்கிறதா. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர், புரியுதுங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எப்படி இந்த டேட்டா தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் பரப்பளவு 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் பக்கத்தின் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ் இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடலுக்கு இப்போ இதிலே பர்சன்டேஜ்லேயே வந்துட்டு அதோட பக்கம் 10% அதிகரிக்கப்படுமாயின் 20% அதிகரிச்சு அப்படின்னா எவ்வளோ சதவீதம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ இந்த இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சதவீதம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ நீங்கள் என்ன நோட் பண்ணலாம், இப்போது ஒரிஜினல் வேல்யூ 100 சென்டிமீட்டருங்கிறத எடுக்கலாம், ஓகேவா. இதுதான் ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஏவோட, அதாவது ஏ ஸ்கொயர் தானே, பக்கம் வேல்யூ 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. இதிலேருந்து ஏவோட வேல்யூ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், 10ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது 69% அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ பரப்புங்கிறது என்ன, இது பரப்பு தான். இப்போ இந்த பரப்புங்கிறது 169 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா 69% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 100லேருந்து 169 வந்துடும். அப்போது இந்த ஒரு டேட்டா இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்கள் இதே ஃபார்மெட்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ பரப்பு 169 இருந்தால் இதோட பக்கத்தோட வேல்யூ என்ன இருக்கும், இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 169னா ஏவோட வேல்யூ என்ன 13 ஸ்கொயர் தான் 169. அப்போது இது சேஞ்ச் ஆன பின்னாடி, அதாவது எத்தனை 69% அதிகரித்த பின்னாடி அதோட பக்கத்து வேல்யூ 13ன்னு இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க,
பக்கத்தின் அதிகரிப்பு சதவீதம்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒரிஜினல் வேல்யூ நோட் பண்ணி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆனது என்ன, இப்போது 10லேருந்து 13 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த 3 நம்ம நோட் பண்ணிடுவோம். பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. இப்போ 3 டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ 10 இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 இன்ட்டு 10 30. அப்போது 30% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். இந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் சரி, இந்த பரப்பளவு 69% அதிகரிக்கும் என்பாயன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தோட சதவீதம் அதிகரிக்கும். அப்போ அது பரப்பளவில் எவ்வளோ சதவீதங்கிற போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அந்த x + y + xy/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் சதத்தோட பரப்பளவு இத்தனை சதவீதம் அதிகரிச்சிருந்தா அப்போ பக்கம் எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 100 சென்டிமீட்டருங்கிறது ஒரிஜினல் பக்கத்தோட ஒரிஜினல் சதுரத்தோட பரப்பளவு அப்படின்னு வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்பட்டுள்ளது எனில் அந்த கம்பளத்துடைய பக்க நீளம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது என்ன சேப்பு, சதுரத்தோட பரப்பளவு இந்த வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த கம்பளம் ஓகே அது மையத்தில் அப்படிங்கிறபோது அந்த கம்பளத்தோட அளவே தான். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த 1024. இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, பக்க நீளம் தானே கேட்குறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ அவங்க கேட்குறாங்க. அப்போ இதை ரூட் எடுத்துட்டோம்னா ரூட் 1024. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெரிய வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டில் எண்டிங் 4 அப்படின்னு இருக்கா, ஒன்று 2 ஸ்கொயர்டு வந்து லாஸ்ட்டில் எண்டிங் 4ன்னு வரலாம், அல்லது 8 ஸ்கொயர் 8 64 லாஸ்ட்டில் 4ன்னு வரலாம். ஓகே, அப்போது லாஸ்ட்டில் ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்க போது, ஆனால் அது லாஸ்ட்டில் 2 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 8 ஸ்கொயர்டாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதில் என்ன ட்ரிக்கு, ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் நம்பரை வச்சு என்ன பாசிபிள்னு கண்டுபிடிச்சிடும். அடுத்தது ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு அடுத்த நம்பரை கேன்சல் பண்ணிடலாம். அதாவது நம்மளுக்கு தேவையில்லை. மீதி இருக்க அந்த 10ல் பார்த்தீங்க அப்படின்னா முழு வர்க்க நம்பர் இதுக்குள்ளே என்ன இருக்குது, 3 ஸ்கொயர்டு 9ங்கிறதானே இதுக்குள்ளே இருக்குது. அப்போது 3 ஒன்று 32 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 38 ஸ்கொயர்டாக இருக்கலாம். ஓகேவா, இதுதான் பாசிபிள், இதுதான் ட்ரிக்கு. ஓகேவா, இப்போது இதில் இருந்து எக்ஸாக்டாக அந்த 1024 32 ஸ்கொயர்டா 38 ஸ்கொயர்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு நடுவில் இருக்க நம்பர் 35 ஸ்கொயர்டு. எப்பவுமே அந்த 5 எண்டிங் ஸ்கொயர்டு இதுவும் ஒரு ட்ரிக்கு. அதாவது 2 ட்ரிக்கு நீங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒன்று நார்மலாக ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது 5 எண்டிங் ஸ்கொயர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் எப்பவுமே 5 எண்டிங் ஸ்கொயர்னால் லாஸ்ட்டில் 25 தான் வரும். 5 ஸ்கொயர் 25 தானே, 25 தான் வரும். இப்போது மீதி இருக்க அந்த ஒரு நம்பர் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 4 12. அப்போ 1225 தான் 35ஓட ஸ்கொயர் வேல்யூ, 1225. சரி, இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்க கொடுத்துருக்க நம்பர் 1024 அப்படிங்கிற நம்பர் இந்த 1225 விட கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருந்தால் 35ஓட கம்மியான நம்பர் என்ன, 32 ஸ்கொயர். அப்போது 32 மீட்டர் அப்படிங்கிறதான் இந்த ஏவோட வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை இங்கே அவங்க கொடுத்துருக்க நம்பர் 1225 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 35 விட அதிகமான நம்பர் என்ன, 38. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கு நான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 32 மீட்டர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு டேஷ் அதன் பக்கங்களை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு நேர்வட்ட உருளை பெறலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உருளை அப்படின்னாவே இப்போ ஒரு செவ்வக வடிவத்தை ஒரு பகுதியை வந்துட்டு மைய அச்சா வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உருளை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் அந்த பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உருளை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ என்ன ஷேப்பு, செவ்வகம் அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஷேப்பு, செவ்வகம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செவ்வகத்தோட பரப்பு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா என்ன, L × B. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இதை பரப்பு கண்டுபிடிக்கணும்னா 2 வேல்யூ தேவை, ஒன்று லென்த்து தேவை, இன்னொன்று பிரெத்து தேவை. இது 2 இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணுவோம், நம்மளுக்கு பரப்பு கிடச்சிரும். ஆனால் இவங்க கொடுத்துருக்க என்ன, செவ்வகத்தோட ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க,
ஒரு பக்கம் இப்போ 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக 2 வேல்யூ கொடுக்கல. ஓகே, மூலை விட்டம் 13 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஒரு பக்கம் நம்மளுக்கு தேவை, இதோ அல்லது இந்த வேல்யூ ரெண்டு ஒன்று தானே. இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவை. இதில் இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மூலை விட்ட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்துட்டு என்ன, ஒரு முக்கோணத்தோட ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லலாமா? இப்போது இந்த பார்ட்டில் 13 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன வரும், மற்ற ரெண்டு பக்கம் இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், இதோட கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ 13 ஸ்கொயருங்கிறது என்ன, 169. இல்லை நீங்கள் ரூட்டில் நோட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 13 ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற வரும். அப்போ ரூட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு நம்ம டேரெக்டாக இப்படியே நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 13 ஸ்கொயர் வேல்யூ 169, 5 ஸ்கொயர் வேல்யூ 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் இருந்து 169 இந்த 25 இந்த சைடு வந்துருமா? அப்போ 169 25 போன்ஸ் அப்படின்னா அதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. 25 போன்ஸ் அப்படின்னா எவ்வளவு, 144. இந்த 144 அப்படிங்கிறது தான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். அப்போ இன்னொரு பார்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, 12 அப்படிங்கிறது. இப்போ தான் அவங்க என்ன கேட்குறாங்க, இதோட பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ ஒரு வேல்யூ லென்த்து பெருசாக இருக்கும், அதை 12ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரெத் வேல்யூ அங்கே 5 அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இப்போ 12 × 5 இதான L × B, ஆன்சர் 60. அப்போ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு தேவையானதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு 836 சதுர மீட்டர். செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 22 மீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்தோட சுற்றளவு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செவ்வகத்துக்கான சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன, 2 + b இதுதான். அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை, லென்த் வேல்யூ பிரெத் வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஓகே, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதா லென்த் வேல்யூ பிரெத் வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்போ L × Bயோட வேல்யூ 836ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பக்கத்தோட அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை லென்த்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ 22 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு Bயோட வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன, இங்கே 836ன்னு இருக்கும். இப்போ Bயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா 836 / 22. இதை சிம்பிளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 2ஆல் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 11 வரும், இங்கே 4 1 8 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து 11ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3 11 33 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. அப்போ 88ன்னு வருமா? 88னா 8 11 88. அப்போ Bயோட வேல்யூ என்ன, 38 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்போது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × L வேல்யூ நீங்கள் 38ன்னு கூட எடுத்துக்கலாம், அதில் 22ன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 22 + 38 உள்ளே இருக்க வேல்யூ கூட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு 50 + 10 60ங்கிற வரும். ஓகேவா? 60. இப்போ 60 × 2 120 மீட்டர் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் பரப்பு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற வீதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன ஷேப்பு செவ்வகம், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2 × L + B. ஓகே, பெரிமீட்டருக்கான வேல்யூ. இப்போது இதில் L வேல்யூ தேவை, பிரெத் வேல்யூ தேவை. இதில் வந்து நம்ம எப்படி இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க கொடுத்துருக்க டேட்டா ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பக்கங்களோட ரேஷியோ 4:9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பக்கங்கள் எப்படி எடுத்துக்கலாம், 4x 9xன்னு எடுத்துக்கலாம். அடுத்து அதோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு பக்கங்களோட பெருக்கு தொகை 4x × 9x இதோட வேல்யூ தான் 144 அதானே. L × B இதான் பரப்பளவு அவங்க 144 கொடுத்தனால L வேல்யூ 1 B வேல்யூ 1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், இப்போ 4 × 9 மல்டிப்ளை பண்ணுவோம், அடுத்து எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுவோம், இதுதான். ஓகேவா? இப்போ நீங்கள் 4 9 36 எக்ஸ் ஸ்கொயர் இப்படி நீங்கள் போட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டாலும் சரி. இப்போ நீங்கள் சின்ன நம்பராக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சிம்பிளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நான் 4ஆல் அடிச்சு கொடுக்குறேன். 1 4 4 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாங்க 12 பேலன்ஸ் என்ன வரும் 2 24 அப்படின்னா 6 நாங்க 24. இப்போது 9 9 4 9 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 2.
ஓகேவா? நம்ம எக்ஸோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் 36 எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சாலுமே உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளை பண்ணால் 2 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 2ங்கிறத எங்கே அப்ளை பண்ணலாம்? இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணலாம். ரேஷியோவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 2 என்ன 8, 9 × 2 என்ன 18. ஓகே, இதுதான் அந்த 2 பக்கங்களோட அளவு. இன்னும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2 × ஒரு வேல்யூ என்ன 18, இன்னொரு வேல்யூ என்ன 8. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். உள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 அப்படிங்கிறது கிடைக்கும். 18 + 8 26. இப்போ 26 × 2 52. 52 சென்டிமீட்டருங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர், 52 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 × 10⁻5 மீட்டர் மற்றும் 4 × 10⁻4 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்தோட பரப்பு என்ன? L × B. இவங்க 2 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதோட நீள அகலம் கொடுத்துட்டாங்க. நீளத்தோட வேல்யூ என்ன? 5 × 10⁻5 இன்ட்டு அகலத்தோட வேல்யூ 4 × 10⁻4. ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணணும். ஆப்ஷனுக்கு ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த எக்ஸ்போனன்ஷியல் ரூல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 10⁻5 10⁻4 2 மல்டிபிளாக இருக்குது. மல்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ a⁻m × a⁻n இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? a⁻m + n நம்ம போடுவோம். அப்போது அந்த 10 நம்ம போட்டு பவரில் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 5 4. அப்போ 5 + 4 என்ன 9. அப்போது 5 × 4 × 5ஓட வேல்யூ இந்த வேல்யூ 4ங்கிறது இது இன்ட்டு 10⁻9 நான் போட்டிருக்கேன். ஓகேவா? 9 மீட்டர். ஆனால் 10⁻9 மீட்டருங்கிறது இங்கே இருக்குது. ஆனால் நம்பர் வேறு மாதிரி இருக்குல்ல. அப்போது இன்னும் நம்ம மாடிஃபை பண்ணணும். எப்படி? 4 × 5 20. ஓகேவா? 20 × 10⁻9. இப்போ இதுவும் ஆப்ஷனில் இல்லை. 20 × 10⁻20 தான் இருக்குது. அப்போ இதுவும் ஆப்ஷனில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 20 அப்படிங்கிறத 2 × 10ன்னு பிரிக்கணும். 2 × 10ன்னு பிரிச்சிங்கன்னா இங்கே 2 × 10 ஆல்ரெடி இருக்க 10⁻9. இப்போ இந்த மாதிரி இல்லை. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து தான் ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே 10⁻1ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே பேஸ் காமனாக இருந்து மல்டிபிளாக இருக்கா? அப்போ மல்டிபிளாக இருந்தால் பவரில் இருக்க 2 வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ 2 × 10⁻10 மீட்டர். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? 2 × 10⁻, மீட்டர் ஸ்கொயர் தானே. ஓகே, பரப்பளவு தானே. அப்போ இது மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஆப்ஷனை பார்த்து கவனித்து நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 2D பார்ட்டில் அதுவும் டே நம்பர் 46ல் நிறைய மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது முக்கியமாக 2 ஷேப் மட்டும் கவர் பண்ணுறோம். என்ன? செவ்வகம், சதுரம். இந்த 2 ஷேப் மட்டும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.